योगीराम सरत्कुमार, योगीराम सरत्कुमार, योगीराम सरत्कुमार जयगुरुराया. திருவண்ணாமலை மகான், கடவுளின் குழந்தை, அடியார்க்கு நல்லான் எங்கள் சத்குருநாதன் அவர்களின் பாதத்தில் என் சிரம் பதிய வைத்து அறிவார்ந்த இந்த சபை முன்பு, ஞானவான்கள் நிறைந்த இந்த சபை முன்பு, தாகம் நிறைந்த மனிதர்கள் நிறைந்த இந்த சபை முன்பு பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன். கோவை மாநகரம் இந்த பாலகுமாரனை அவ்வப்போது கொண்டாடி கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு முன்பு இந்த கோவை மாநகரம் ஒரு முச்சந்தியிலே மேடை அமைத்து என்னுடைய இரும்பு குதிரைகள் நாவலை ஆசிரியர் சாவி அவர்கள் தலைமை வகிக்க பாராட்டினார்கள். வாழ்வின் ஒரு திருப்பமாகவே அந்த கூட்டம் நடந்தது. எனக்கு போய் இத்தனை கூட்டமா என்று ஆச்சரியம் இருந்தது. ஆனால் சாவி அவர்கள் சொன்னார், வேறு எங்கு கூட்டம் வைத்தாலும் இவ்வளவு வருமா என்று தெரியவில்லை, கோயம்புத்தூரில் வைத்தால் நிச்சயம் கூட்டம் வரும், அதனால் தான் அங்கு வைத்தேன். சாவி ஞானவான், கோயம்புத்தூரின் நாடியை அறிந்தவர். அன்றைக்கு என்னை அந்த கூட்டம் ஒரு உயரத்தை தள்ள, இரண்டாவது நாவலுக்கு ஒரு மரியாதை தர இன்றைக்கு 278 நாவல்கள் நான் எழுதியிருக்கிறேன். கோவை மாநகருக்கு என் கரங்குப்பே வணக்கம். நாட்கள் 11 வருடங்கள் இடையராது இந்த சத்சங்கத்தை, இந்த அமைப்பை, இந்த ஆன்மீக கூட்டத்தை ஒரு மனிதர் நடத்தி வருகிறார் என்றால் அவர் சாமானியமானவர் என்று எனக்கு தோன்றவில்லை. கடவுளின் அருள் அல்லாது, குருவின் ஆசீர்வாதம் அல்லாது, அவர் மூத்தோரின் ஆசிகள் அல்லாது இது அவரால் நடத்த முடியாது. எனக்கு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை பற்றி தெரியும். கிருஷ்ணர் அதிகம் பேசியதில்லை. கிருஷ்ணனுடைய தம்பி முரளி நிறைய பேசுவார். தன் வாழ்க்கையும் எப்படி வந்தோம் என்பதையும் சொல்வார். அவருடைய தந்தையாரை பற்றி மிகுந்த உற்சாகத்தோடு பேசுவார். கேரளத்தில் இருந்து கோவைக்கு தன் கையில் இருக்கின்ற திறமையை மட்டுமே நம்பி வந்த அந்த பெரிய மனிதன் தன் திறமையை மட்டுமல்ல, தன் திறமையை தன் 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து அவைகளை உச்சாணிக்கிடையிலே ஏற்றி வைத்து விட்டு தான் போயிருக்கிறார். அந்த பெரிய மனிதருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அறிவார்ந்த இந்த சபை முன்பு என்னுடைய குடும்ப டாக்டரான மகேஷ்பதி வந்திருக்கிறார். சிங்கப்பூரிலிருந்து சாரதி வந்திருக்கிறார். சென்னையிலிருந்து செல்வி நாகராஜன் வந்திருக்கிறார். தஞ்சையிலிருந்து ராஜமகாலிங்கம் வந்திருக்கிறார். இப்படி அற்புதமான நண்பர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். சென்னை சில்க்ஸின் மூத்த தமையனார் பரஞ்சோதி வந்திருக்கிறார்கள். இன்னும் பல கண்ணுக்கு எட்டினிய வரையில் மிக நல்ல மனிதர்கள் வந்திருப்பதை நான் உணர்கிறேன். இந்த சபை முன்பு அவர்கள் அனைவருக்கும், இந்த சபைக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தமைக்கு நன்றி. எப்போ வருவாரோ இந்த தலைப்பிலிருந்து நான் மாறுபடுகிறேன்.
எப்போ வருவாரோ? வந்து விட்டார் ஐயா. எப்போ வருவாரோ என்ற ஏக்கத்தில் பாலகுமாரன் இல்லை, வந்து விட்டார். வந்து உள்ளுக்குள் தங்கிவிட்டார், உறைந்து விட்டார். அவரை விடாமல் இந்த வாழ்நாள் முழுவதும் நான் செலவழிக்க வேண்டுமே என்ற கவலையில் இருக்கிறேன். வந்தவரை பற்றி பேசப் போகிறேன். என்னுடைய குருநாதர் சித்தபுருஷரா, யோகியா, கடவுளின் அவதாரமா, வேறு ஏதேனுமா எனக்கு சொல்ல தோன்றவில்லை. ஆனால் நண்பர்களே, இந்த கூட்டத்திலே நான் சொல்லப்போகின்ற விஷயங்களை தயவு செய்து மனதில் இருத்தி உள்ளுக்குள் யோசனை செய்யுங்கள். இன்றில்லாவிட்டாலும் நாளை, நாளை இல்லாவிட்டாலும் நாளை மறுநாள் இந்த பாலகுமாரன் என்ற தாடிக்காரன் என்ன பேசிவிட்டு போனான் என்பதை தயவு செய்து யோசனை செய்யுங்கள். நீங்கள் யோசிப்பதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். பொழுதுபோக்குகிற கூட்டம் அல்ல. நான் ஜாலியான கதைகள் சொல்லப் போவதில்லை. எங்கோ படித்து விட்டு அதை இங்கு கொண்டு வந்து ஒப்பிக்கப் போவதில்லை. என்னிடம் எந்த பேப்பரும் இல்லை. என் மனதுக்குள் இருக்கிறது அத்தனையும். நான் குறிப்பெடுத்துக் கொண்டு இங்கே பேச வரவில்லை. எனக்கு குறிப்புகள் தேவையில்லை. என் மூளையிலே கொட்டி கிடக்கின்றன. சகலத்தையும் சொல்ல இவர்கள் சொன்ன 2 மணி நேரம் எனக்கு போதாது. இருப்பினும் சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன இது, இவன் சொன்னது என்ன என்ற கேள்வியை இப்பொழுதே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். என்ன இது, இவன் என்ன சொன்னான், இது உண்மையா என்ற கேள்வியும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சித்த புருஷர், ஒரு யோகி, ஒரு கடவுளின் அவதாரம், பகவான் என்று பல மனிதர்கள் அழைக்கின்ற அந்த ரூபம் என்ன செய்தது பாலகுமாரனுக்கு? பாலகுமாரனுக்கு செய்ததை பின்னால் சொல்கிறேன். பாலகுமாரன் மூலம் அவர் சொன்னதை இப்பொழுது சொல்கிறேன். புலிக்குட்டி புலியை நக்கித்தான் புலியாக்கும், நாய்க்குட்டியை நக்கி புலியாக்காது. புலிக்குட்டி புலியை நக்கித்தான் புலியாக்கும், நாய்க்குட்டியை நக்கி புலியாக்காது. நாய் புலியாகாது. Balakumar is my pen. Whatever Balakumar writes will be remembered here for a very long, long time. If at all there is any rebirth, this beggar is like to be with Balakumaran. இதை பலமுறை சொல்லியிருக்கிறார். If at all there is any rebirth, this beggar is like to be with Balakumaran. அவருக்கு ரீபர்த் உண்டா? அது எல்லாம் நிறைந்து மேலே போய்விட்டது. எனக்கு ரீபர்த் உண்டு. என்னுடைய ரீபர்த்தில், என்னுடைய மறுபிறவியில் அது என்னை வந்து இளம் வயதிலேயே ஆக்கிரமிக்கும். 50 வயதில் ஆக்கிரமித்தது அல்லவா, அது 16 வயதிலே நடைபெறும். சுழலடித்தது அல்லவா உள்ளே, அது 16 வயதிலே நடக்கும். திருமணம் ஆவதற்கு முன்பு நடக்கும். பெண்களை பற்றி புரிவதற்கு முன்பு நடக்கும். அப்பொழுது என் வாழ்க்கை வேறு. அது எனக்கான வாழ்க்கை அல்ல, மனிதருக்கான வாழ்க்கை. அப்படி ஒரு நிலைமையை எனக்குள் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த சபை முன்பு சொல்ல விரும்புகின்றேன். என்ன சாட்சி, என்ன உத்தரவாதம்? அப்படி என்ன பாலகுமாரா நீ கிழித்து விட்டாய்? இந்த இடத்திலே என்னுடைய நண்பர் வடவள்ளி ரவிச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். எப்பொழுது கோயம்புத்தூர் வந்தாலும் முன்னாடி ஓடி வந்துடுவார். நான் எங்கே போனாலும் பின்னாடி இருப்பார். அவர் வீட்டிலே யோகிராம் சரத்குமார் படங்கள் மாட்டியிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மாலை போட்டு மரியாதை செலுத்துவார். நண்பர்களே, அவர் கட்டுமான பணியாளர். நிலம் வாங்கி வீடு கட்டி விற்பனை செய்கிறவர். அப்படி இப்படி விற்பனை செய்கின்ற அந்த மனிதர் ஒரு இரும்பு கம்பியை மழையில் நனைகிறதே துருப்பிடித்து போய்விடுகிறதே என்று
உயரை தூக்கினார். அந்த பக்கம் 4400 வோல்டேஜ் ஒரு 3 கம்பிகள் போய் கொண்டிருந்தன. அந்த கம்பியில் தொடக்கூட இல்லை. அந்த வளையத்திற்குள், அதை சுற்றியுள்ள மின்காந்தத்திற்குள் அந்த கம்பி நகர்ந்ததும் அந்த கம்பி பளிச்சென்று போய் அந்த வோல்டேஜில் ஒட்டி கொண்டது. உடம்பு முழுவதும் தீப்பெரிய இவர் தரையிலே விழுந்தார். மழை நேரம், தீ அணைந்து விட்டது. ஆனால் வலது கை கருக்கி விட்டது. எடுத்து போடக்கூட பயந்தார்கள். எப்படியோ எடுத்து வந்தார்கள். அந்த பெண்மணி சசிகலா தினம் தினம் போனில் கதறுவார். வலியில் துடிக்கிறாரே, அழுகிறாரே, செத்துப்போய் விடுவார் என்று டாக்டர் சொல்கிறாரே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே, காப்பாற்றுங்கள். நானா காப்பாற்றுவது? உடனே என்னுடைய சத்சங்கத்தின் நண்பர்களை திரட்டினேன். இப்படி ஒரு மோசமான நிலைமை அந்த பெண்ணுக்கு வந்திருக்கிறது. அந்த பெண்மணி சொல்கிறார், ஒருவேளை என் கணவர் இறந்து விட்டால் என்னுடைய நிலைமை அதோகதி, நான் முற்றிலும் அழிந்து போவேன் என்று சொல்கிறார். எனக்கு அது புரிந்தது. என் சத்சங்கத்தின் 21 பேர் அமர்ந்து யோகிராம் சரத்குமார் நாமம் சொல்லி 11 முறை இந்திராட்சி கவசம் சொல்லி அவருடைய கை குணமாக வேண்டும் என்று பல நாட்கள் பிரார்த்தனை செய்தோம். இறந்து போய் விடுவார் என்ற ரவிச்சந்திரன் இடது கையை மட்டும் இழுந்து விட்டு அதற்கு பிளாஸ்டிக்கை பொருத்தி கொண்டு இப்போது அற்புதமாக கார் ஓட்டி கொண்டிருக்கிறார், குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கு வந்து இந்த விழாவை ரசித்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன பண்ணுகிறார் என்பதல்ல, என்னை செய்ய வைக்கிறார். 21 நபர்களுக்கு மேல் அமர்ந்து பல நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 11 முறை இந்திராட்சி கவசமும் பல மணி நேரம் யோகிராம் சரத்குமார் பெயரும் நாங்கள் சொன்னோம். அந்த மனிதன் உயிர் பெற்றதற்கு யோகிராம் சரத்குமார் காரணம். இந்த அத்தனை மலை மாலைகளோடு அவர் படங்கள் இருக்கிறது என்றால் அவர் நன்றி காரணம். ரவிச்சந்திரனுக்கு மட்டுமா? பாலகுமாரனுக்கு தீங்கு வரும்போது அதையும் செய்திருக்கிறார். என் மனைவி ஈஜே கமலாவுக்கு மெனிஞ்சைட்டிஸ், மூளை காய்ச்சல், பன்றியை கடித்த கொசு அவரை கொடுத்தால் வருகின்ற நோய். எந்த பன்றி, எந்த கொசு, எப்பொழுது அவரை கடித்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவருக்கு மெனிஞ்சைட்டிஸ். நான் தவித்து போனேன். அந்த மெனிஞ்சைட்டிஸ் என்று சொல்லும்போது என் மனைவி அங்கே போய் சொன்னபோது யோகிராம் சரத்குமார் சொல்கிறார், ஆஸ்க் பாலகுமாரன் டு ப்ரிப்பேர் ஃபார் உபநயனம் ஆஃப் சூர்யா. சூர்யாவின் உபநயனத்தை, பூணூர் கல்யாணத்தை உடனடியாக நடத்த சொல். இங்கே கிழிஞ்ச நாரா, மொட்டை தலையா என் பொண்டாட்டி படுத்துருக்கனால நான் எந்த உபநயனம் பண்ணுவேன்? இங்கேயே தண்ணியாக காசு செலவு பண்ணிட்டு இருக்கு, அந்த காசுக்கு நான் எங்கே போவேன்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தள்ளி வைத்துக் கொள்ளலாமா? கோபம் வந்து விட்டது. நான் சொன்னதை செய், லெட் அஸ் நாட் ஆர்கியூ என்று உரத்த குரலிலே சாந்தாவுக்கு கட்டளை போட்டார். சாந்தா அந்த க்ஷணமே கையில் இருக்க பணத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கு இங்கு கடன் வாங்கி ஒரு சத்திரத்தை ஏற்பாடு செய்தார். அவர் சொன்ன சத்திரம், அவர் சொன்ன செய்தி ஓயாமடம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற வேணுகோபால் என்ற நண்பரை முன்வைத்து செய்தது. அந்த வேணுகோபாலுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், நான் அவரை கொண்டாடி இருக்கிறேன். பாலகுமாரன் தான் உனக்கு குரு என்று அவரை சொல்லியிருக்கிறார். இது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விழா முழுவதும் செய்தது வேணுகோபால். ஏயை தூக்கி பியில் போட்டு, பியை தூக்கி சியில் போட்டு, சியை தூக்கி ஏல போட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொண்டு வரத்துக்கு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அந்த கணக்கு அவர் தான் இருக்கும். அந்த விழாவில் நாந்தி என்கிற ஒரு விஷயம் உண்டு. நாந்தி என்பது மூத்தோருக்கு செய்கின்ற ஒரு சார்த்தம். அரிசியும் வாழைக்காயும் தட்சணையும் கொடுத்து
11 பிராமணர்களை தனித்தனியாக விழுந்து வணங்குகின்ற அந்த நாந்தியை நான் செய்தபோது பக்கத்திலேயே நின்று பார்த்தார். இது மிக முக்கியம் பாலகுமாரன். சரி ஐயா. இந்த உபநயனம் முடிந்த பிறகு மெல்ல மெல்ல கமலா தேறி வந்தாள். டாக்டர்கள் கமலா வில் பி அலைவ், ஒரு வெஜிடபிள் மாதிரி இருப்பாங்க, நீங்கள் துடைக்கிறது சுத்தம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணி ஆகணும், அவங்க படிக்கலே இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க. என்னடா இது? நான் போய் சாந்தா போய் யோகிராம் சரத்மாரை கேட்கிறார். ஆஸ் பாலகுமாரன் நாட் டு வரி, கமலா வில் வாக், கமலா வில் ரன். ஆஸ் பாலகுமாரன் நாட் டு வரி. அதற்கு பிறகுதான் இந்த பூனை கல்யாணம் நடந்தது. அற்புதமாக நடந்தது. இன்றைக்கும் அந்த சீடி இருக்கிறது. ஏதேனும் ஒரு நாள் அதை நான் இன்னும் பிராபல்யப்படுத்துவேன். அந்த சீடியை பற்றி, அதில் வரும் நிகழ்ச்சியை பற்றி பிறகு சொல்கிறேன். இது நடந்த பிறகு மெல்ல மெல்ல கமலா உடல் தேறினாள். இறந்து போய்விடுவாள், காய்கறியாக கிடப்பாள், சுத்தம் நாம் தான் செய்ய வேண்டும், 3-4 வருடங்கள் உயிரோடு இருப்பார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த டாக்டர்களுக்கு எதிராக இன்றைக்கும் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகியும் சாந்தா உதவி செய்து பிழைக்க வைத்த அந்த பெண்மணி கமலா இதோ இந்த மேடையில் எனக்கு எதிரே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அமைதியாக என்னை ரசித்து கொண்டிருக்கிறார். நான் ஞானியை நம்புவேனா, விஞ்ஞானியை நம்புவேனா? வெஜிடபிள் போல இருக்கின்ற விஞ்ஞானியை நம்புவேனா? அவள் எழுந்து நடப்பாள், நிற்பாள், ஓடுவாள், சிரிப்பாள் என்று சொன்ன ஞானியை நம்புவேனா? ஞானியின் கருவி விஞ்ஞானி. நான் டாக்டரை குறை சொல்லவில்லை. ஞானியின் கருவி விஞ்ஞானி. அந்த டாக்டருடைய கருவி, அந்த டாக்டரை இயக்க வைத்தது யோகிராம் சரத்குமார். எப்படி தேறினார் என்றே தெரியவில்லை. இட்ஸ் அ மிராக்கிள் என்று அந்த டாக்டரை ஒத்துக்கொண்டார். இது என் வாழ்விலே நடந்த முக்கிய சம்பவம். அன்று மட்டும் கமலா இறந்து போயிருந்தால் எனக்கும் சாந்தாவுக்கும், என் 2வது மனைவி சாந்தாவுக்கும் மிகப்பெரிய அவப்பெயர் வந்திருக்கும். என் மகள் துடித்து போயிருப்பாள். என் மகள் ஸ்ரீகோவை கேட்கிறாள், 16 வயதிலே அம்மா இல்லை என்றால் எனக்கு கஷ்டமா? ஒரு தகப்பன் என்ன பதில் சொல்வார்? நல்ல வேளை நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லாது என் மனைவி பிழைத்து கொண்டாள். இன்று வரை உயிரோடு இருக்கிறாள். தன்னுடைய மகளின் கல்யாணத்தை கண்ணெதிர பார்த்தாள். பேரனோடு ஆடிக்கொண்டிருக்கிறாள். நண்பர்களே, நான் யாரை நம்புவேன், யாரை கொண்டாடுவேன்? இது மட்டுமா? COPD, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். பல்மனரி என்றால் நுரையீரல். ஒரு நாளைக்கு 120 பாக்கெட், 120 சிகரெட், 12 பாக்கெட். செயின் ஸ்மோக்கர். சாந்தா தான் வாங்கிட்டு வருவோம் 6 பொட்டி. கணக்கான சொல்லலாம், நீங்களே வாங்கிட்டு போறீங்களே, தடுக்க வேண்டாமா? இல்லை, கேட்க மாட்டார். அப்படி சிகரெட் பிடித்து கொண்டிருந்தவன் இது போதும், இதனால் எனக்கு நஷ்டங்கள் அதிகம், நான் உயிர் வாழ விரும்புகின்றேன், இது போதும் என்று சொல்லி யோகிராம் சரத்குமார் பெயரை சொல்லி கடைசி சிகரெட்டை ஒரு பாக்கெட்டிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு நான் விசிறி போட்டேன். அன்றைக்கு கீழே போட்டது தான் சிகரெட். மறுநாள் வரை அதை தொடவே இல்லை. இதுவரை கிட்டத்தட்ட 22 வருடங்கள் ஆயிற்று நான் சிகரெட் பிடித்து. ஆனால் குடித்த சிகரெட்டினுடைய விளைவு ஒரு நாளும் விட்டு போகாது. மரண பரியந்தமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 5 சிகரெட் குடித்தாலும் மரண பரியந்தமும் அது தொந்தரவு செய்யும். யாராவது சிகரெட் பிடிக்கிறதா இருந்தால் விட்டுருங்க. யாராவது சிகரெட் பிடிக்கிறதா விட்டுருங்க. எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாதீங்க. டென்ஷன் சொல்லாதீங்க. டென்ஷன்லாம் தண்ணி குடிங்க. நல்ல மருந்து தண்ணி தான். ரொம்ப டென்ஷனாக இருந்தால் ஐஸ் வாட்டர் குடிங்க, டென்ஷன் குறையும்.
சிகரெட் குடிப்பது ஒரு பொழுதும் உங்களுடைய மனப்பதட்டத்தை குறையாது. 120 சிகரெட் ஒரு நாளைக்கு குடித்திருந்தேன் அல்லவா, என் நுரையீரல் முழுவதும் பாதி தான் வேலை செய்தது, பாதி வேலை செய்யவில்லை. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கே 75% தான் வேலை செய்யும் லங்ஸ். யோகிகளுக்கு ஞானிகளுக்கு 100% வேலை செய்யும். இன்ஹேல் எக்ஸேல் சரியாக பண்ணால் 100% வேலை செய்யும். எனக்கு 50% தான் இருந்தது. அதில் இன்ஃபெக்ஷன் வந்தால் 25%, மோசமான இன்ஃபெக்ஷன் வந்தால் 35%, மிச்சம் இருக்கின்ற 15%-இல் நான் உயிர் வாழ வேண்டும். எப்படி இருக்கும் மூச்சு? இப்படி தான் இருக்கும். ஒரு நாள் முழுதும் இந்த பக்கத்தில் அமர்ந்து கேட்ட என் சத்தங்கத்தினரும் என் மனைவியரும் அந்தோ பாவம், இப்படி மரணத்தை தன்னுடைய மூச்சிலே வைத்துக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிற ஒருவனை பார்த்து அவர்கள் என்ன செய்வதென்று அறியாதிருந்தார்கள். ஆக்சிஜன் புல் ஸ்விங்கில் வச்சாதான் மூச்சுக்குள்ள ஆக்சிஜன் போகும், எடுத்துட்டா திணறும். நான் இரவு நேரம் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சாந்தா கையெழுத்து வாங்கிடுங்க. செக் புக்கெலாம் கையெழுத்தான், செக் புக்கெல்லாம் கையெழுத்து போட்டேன். 20 ரூபா பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டேன், வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டேன், பச்சை பேப்பரில் கையெழுத்து போட்டேன், எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஒரே ஒரு இடம் கஷ்டமாக இருந்தது. கமலா, உனக்கு யாரும் துணையிலேயே, யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியலையேன்னு சொன்னேன். அந்த அம்மா அழுதாங்க. அவ்வளவு ஒரு மோசமான அழுகியான இடம். என்னுடைய சத்சங்கம் மொத்தமும் கதறி கொண்டிருக்கிறது. அடி பாவிகளே, நான் உங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேனே, என்னை இந்த இடத்துலேருந்து காப்பாற்றக்கூடாதா நீங்கள் என்று அவர்களை கேட்கும்போது அவர்கள் வருத்தப்பட்டார்கள். தனியே போய் யோகிராம் சரத்குமார் நாமம் சொல்ல துவக்கினார்கள். நான் அவரோடு பேசினேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அவரோடு பேசினேன். மகாபாரதம், ராமாயணம், பாகவதம் எழுத சொல்லியிருக்கேள். நான் ஒன்றும் தொடலை. ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு ஆரம்பிச்சு கங்கை கொண்ட சோழன் பாதி இருக்குது. என்னன்னு புரியல. போகலாமா, முடிஞ்சு போச்சா, நான் கிளம்பிட்டுமா, நான் ரெடி, எனக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளையும் செட்டில் ஆகிட்டான், பொண்ணும் செட்டில் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். நான் கிளம்புறதா இருந்தால் கிளம்பிடலாம். இரு. தெளிவாக இந்த வார்த்தை கேட்டது, இரு. ஒரே சந்தோஷம். அப்படியா, இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ போகிறேன்னா, 24 ஹவர்ஸை செத்து போயிடுவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த புது டாக்டர் பையன் வந்து 6 மணி நேரத்துக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி எல்லாரையும் அலற வச்சுருக்கான். எப்படி எப்படி இரு. 5 நிமிடம் பிறகு மூச்சிறைப்பு நின்றது. ஆக்சிஜன் மாஸ்க் கைட்டு பார்த்தேன், நல்லா சுவாசிக்க முடிஞ்சது. கைட்டு கீழே போட்டேன், நடந்து போய் பின்பக்கம் போயிட்டு பிளாடரை க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். இங்கே நடந்து பிளாடரை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் தவிச்சிடுவேன். நான் மிக சாதாரணமாக நடந்து போயிடுவேன். நர்ஸு கத்துறா, டாக்டர் கத்துறா, வீட்டில் எல்லோரும் கத்துறாங்க. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, 2-3 நாளில் டிஸ்சார்ஜ் வாங்கிக்கலாம், எனக்கு இனிமேல் ஆக்சிஜன் மாஸ்க் வேண்டாம். என்னை குணப்படுத்தியது என் குருநாதர் யோகிராம் சரத்குமார், வேறு எவரும் இல்லை. என்ன ஒரே நோய் கதையாக சொல்லிட்டு இருக்கீங்க, வேற எதுவும் இல்லையா? இருக்கேன். ரம்யான்னு ஒரு பொண்ணு, ரொம்ப அழகி, ஒரே ஒரு குறை, கருப்பு. அது அவங்களுடைய வகுப்பில் வெள்ளை பொண்ணு ஓணும், வெள்ளை பொண்ணு ஓணுன்னு எல்லாம் அலையிறாங்க. இந்த பேரழகு யாருக்கும் கண்ணுக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 26 இடங்கள் தட்டி விட்டன. அந்த குழந்தை அழுதுறது, எனக்கு கல்யாணம் ஆகாத ஐயா, நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேனா? இல்லை, நிச்சயமாக ஆகும் என்று சொல்லி யோகிராம் சரத்குமாரிடம் கதற, நானும் அவளும் கண்ணீர் விட்டாழ. அடுத்த 6வது வாரம் அவளுக்கு திருமணம் நிச்சயமாகியது. அடுத்த 5வது மாதம் திருமணம் நடந்தது. மிகச்சிறப்பான முறையிலே அவள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் குடுத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது. முடியவே முடியாது. 26 இடம் தட்டி போன இடத்துக்கு 27வது இடம் வந்து அந்த மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே வச்சுன்னு இருக்கான்.
நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்குறாரு அப்படிங்கிற அந்த பொண்ணு. அப்படித்தானே கேட்டேன், வந்துடுத்தே. லக்ஸரி லைஃப் வேணும்னு கேட்டல, வந்துடுத்தே. பொன் குழந்தை வேணும்னு கேட்டல, வந்துடுத்தே. இது யோகிராம் சரத்குமார் கொடுத்தது. நண்பர்களே, 50 வயசில் ராமாயணம் எழுதியிருந்தால் புரிஞ்சிருக்காது. நாற்பத்தஞ்சு வயசில் பாகவதம் நிச்சயமாக எழுதியிருக்க முடியாது. படியேற முடியாத கொம்பு ஊண்டிக்கொண்டு 2 கால்களிலும் வலுவிழந்து இடுப்பிலே சரியான பலம் இல்லாத இந்த நேரத்திலே இரவு முழுவதும் நான் ராமாயணம் மகாபாரதம் படித்து கொண்டிருக்கிறேன். துல்லியமாக புரிகிறது. இதுக்கு ஒரு பக்குவம் வேண்டியிருக்கிறது, இதற்கு ஒரு தனிமை வேண்டியிருக்கிறது, இதற்கு ஒரு அமைதி வேண்டியிருக்கிறது, இதற்கு படபடப்பில்லாத நிலைமை வேண்டியிருக்கிறது. பாலகுமாரனுக்கு என்ன படபடப்பு? மகள் திருமணம் செய்து மணி 12 வயதிலே ஒரு பேரக்குழந்தை, மகன் திருமணம் செய்து 1 வயதிலே ஒரு பேரக்குழந்தை, மகன் எதிர் வீட்டிலே இருக்கிறான், மகள் ஷார்ஜாவில் இருக்கிறாள், தினசரி பேசி கொண்டிருக்கிறாள். எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த படபடப்பு இல்லாத, எந்த சுமையும் இல்லாத இந்த நேரத்தில் தான் ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் படிக்க வேண்டும். நண்பர்களே, அவைகள் கதைகள் அல்ல, அவை தர்மத்தை போதிப்பவை, அவைகள் வேதத்தின் சாரம். ஒரு நாளும் வேறு ஏதோ கிருஷ்ணரை பற்றிய கதை, ராமரை பற்றிய கதையை நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள நுணுக்கி 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 வச்சிருக்கான். விதம் விதமான ராமாயணங்கள். வால்மீகி ராமாயணம் ஒன்று, ராமசரித மானஸ் என்று ஒன்று, கம்பராமாயணம் ஒன்று. எனக்கு ராமசரித மானஸை பாடம் படிக்கிறார் யோகிராம் சரத்குமார். Balkumar, you have married too. Yes, Bhagwan. You know my Rama has seen Sita only once. It is the Ramasarita Manas, not in Valmiki. In Ramasarita Manas, he says, he wants to see Sita. That's why he is going to garden. ஒரு பூஞ்சோலைக்கு ராமர் சீதையை பார்க்க என்ற எண்ணத்தோடு போகிறார். அங்கே ராமர் வந்திருக்கிறார் என்று சீதை வருகிறாள். ஒரு பெண்கள் கூட்டம் வருவதை பார்த்துவிட்டு ஓரமாக ஒதுங்குகிறார். எங்கே அந்த ராமன் என்று அந்த பெண்கள் தேடுகிறார்கள். கண்டுபிடித்து விட்டு இங்கே இருக்கிறான் என்று சீதைக்கு சொல்கிறார்கள். சரியான ஒரு கோணத்தில் நகர்ந்து ராமரை பார்க்கிறாள். வெட்கப்படுகிறாள். அடியே, நன்றாக பார்த்துக்கொள், இதை போல சந்தர்ப்பம் வாய்க்காது, தயவு செய்து நன்றாக பார்த்துக்கொள் என்று அவர்கள் சொல்ல, சீதை பார்க்கிறாள். ராமருடைய உருவம் நெஞ்சுக்குள்ளே புகுந்து விட்டது. அது வெளியே எங்கேனும் வரக்கூடாது என்று சீதை கண்களை மூடிக்கொண்டாள். என்ன கற்பனை! ராமருடைய உருவம் நெஞ்சுக்குள்ளே போய் தங்கிவிட்டது. அது எதன் காரணமாக வெளியே வந்துவிடக்கூடாது என்று சீதை கண்களை மூடிக்கொண்டாள். இதை என்னுடைய யோகிராம் சரத்குமார் சொல்லித் தருகிறார். கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்த பிறகு நாணமுற்று கண்களை மூடிக்கொள்வது என்பது இயல்பு. ஆனால் அந்த இயல்பை ஒரு கவி வேறு விதமாக வர்ணிக்கிறார். லக்ஷ்மணா, அயோத்தி வம்சத்து அரசர்கள் எவரும் பெண்களை இப்படி பார்ப்பதில்லை. அவர்கள் மீது காமம் வருவதில்லை. எதனாலேயே நான் சீதையை மறுபடி பார்க்கிறேன். ஏனென்று தெரியவில்லை. எனக்கு கலக்கமாக இருக்கிறது. லக்ஷ்மணா, நான் தவறு செய்கிறேனா? என்ன உத்தமமான மனிதன். லக்ஷ்மணன் சொல்லி, இல்லை அண்ணா, ஒருவேளை சீதை தான் உங்களுக்கு மனைவியாக போகிறாரோ என்னமோ. உங்கள் மனைவியைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள்.
அதனால்தான் உங்களுக்கு பார்க்க தோன்றுகிறது என்று சொல்ல, ராமனும் லக்ஷ்மணனும் பின்னால் திரும்பி நடந்து வந்து தன்னுடைய குருவை வணங்குகிறார்கள். என்ன ராமா, என்ன விசேஷம்? சகலத்தையும் தன் குரு முன்பு ராமர் சொல்கிறார். நான் இப்படி போனேன், இப்படி ஆசைப்பட்டு போனேன், அங்கு சீத்தையை பார்த்தேன். நான் பார்ப்பது வழக்கம் இல்லை, ஒரு முறைக்கு மேல் பலமாய் பார்த்தேன். எனக்கு வேதனையாக இருந்தது. இதை லக்ஷ்மணனிடம் சொன்னேன், உங்களிடம் சொல்கிறேன்.